சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரம் தொடர்பாக பல்கலைக்கழக பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். இன்னொரு கார் நிறுத்தப்பட்டிருப்பது ஆடி என்பதெல்லாம் உள்ளபடியே புரிஞ்சுக்கிட்டேன். வரட்டும், அதற்கான விசாரணை அதைதான் மீண்டும் சொல்லுகிறேன். முதல் தகவல் அறிக்கை என்பதற்கும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கும் உள்ள அந்த இடர்பாடும் வேறுபாடும் நன்றாக அறிந்தவர்கள் புரிந்தவர்கள். ஒரு சம்பவம் நடக்கிற பொழுது ஒரு முதல் தகவல் அறிக்கை தருவார்கள். அதன் மூலம் முழு விசாரணை நடைபெறும் போது ஒருவரோ அல்லது இன்னும் அதனுடைய தொடர்புடையவரோ அல்லது அலைபேசி தொலைபேசி மூலம் பேசக்கூடியவர்களோ காட்சிப்படுத்தப்பட்டவர்களோ இணைக்கப்படுவது நீக்கப்படுவது யதார்த்தமானது. இது புரிந்தது அறிந்தது. எனவே அதற்குள்ளே சென்று அது ஒரு காரை சொல்லிகள் எல்லாம் ஒரு வாக்குமூலத்தை பெற நினைப்பது என்பது வழக்கு விசாரணைக்கு குந்தகத்தை விளைவிக்கும். இதுவரை தெரிந்தது நாங்கள் மனந்திறந்து உயர்கல்வித்துறையில் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் அறிந்து தெரிந்து தமிழக அரசின் புரிந்த செய்திகளை சொல்லியிருக்கோம். இவைகளே செய்தியாகவும் நடத்தவில்லை. குற்றவாளி பயன்படுத்தக்கூடிய மொபைல்ல 5 வீடியோ இருக்குது, வெவ்வேறு பெண்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது அவர்களுடைய விசாரணைக்கு உட்படுத்தப்படுது. குற்றவாளியினுடைய தொடர்பு என்ன என்பதை நாம் வரையறை செய்ய முடியாது. எவ்வளவு குற்றம் புரிந்தாலும் தண்டனை தான் உரிய தண்டனை. காவல் நிலையத்திற்கு வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல ரகசிய விசாரணை மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதத்துல ஏதாச்சும் முன்னெடுப்புகள் நடந்திருக்கா? அதாவது இதன் தொடர்பாக நாங்கள் ஒரு குழு அமைத்திருக்கிறோம். அவர்கள் மூலமாக அனைத்து துறைகளுக்கும் இது தொடர்பான உங்களுக்கு அறிந்த தெரிந்த செய்திகள் அல்லது இதன் வாயிலாக யாராவது பாதிக்கப்பட்ட செய்திகள் இருந்தால் ரகசியமான முறையில் நீங்கள் சொல்லலாம். பாதுகாப்பான முறையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்துருவும் நாங்கள் இல்ல எந்த நேரமும் செயல்படுகிற கமிட்டி இல்ல அது அவைகளை பெரும் உங்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்கிறோம். எந்த நேரத்தில் எது நடந்தாலும் அலைபேசி மூலம் சொல்லுவதற்குரிய வசதியை உருவாக்கி தருவோம். ஆனால் அதற்கான குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் கண்காணிப்பதற்கு வசதியாக இருக்கிறது. நீங்கள் சொல்லுவதை போல் பெண்கள் மட்டும் இருக்கிற குழுவா? அந்த குழுல யார் இருக்கா? பெண்கள் கலந்த குழு தான். இங்க இருக்கக்கூடிய பதிவாளர்கள், பேராசிரியர் பெருமக்கள், மாணவ பிரதிநிதிகள் உள்ளடக்கிய ஒரு குழு தான். அவைகள் விசாரித்துக்குரிய அறிக்கைக்குரிய நபர்களை உங்கள் பட்டியலுடன் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு மருத்துவ வசதி பிளஸ் சைக்காலஜிக்கலா கொடுக்கணும்னு சொல்லி தேசிய மகளிர் ஆணையம் சொல்லியிருக்குது. என்ன மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு? நடவடிக்கை எடுக்கப்படும். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு என்ன மாணவிகளுடைய பெற்றோரோடு தங்க வைக்கப்பட்டுள்ளது. அதுக்கான மனத்திற்குரிய மன ஆறுதலுக்குரியதும் சட்ட பாதுகாப்பு வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தை அரசு தரப்பில் பேச்சுவார்த்தை வழங்கி இன்னுமே தான் பேச போகிறோம். எந்த நேரத்துக்குள் மாணவ மாணவர்கள் வர வேண்டும் என்ற வரையறையும் அதற்குள் வந்துவிட வேண்டும் என்ற கட்டாயப்படுத்துகிற செய்தியையும் இனிமேல் நாங்கள் கலந்து அண்ணா யூனிவர்சிட்டியில வரதுக்கு ஆக்சஸ் எப்படி கிடைச்சது? இதனால அண்ணா யூனிவர்சிட்டி மேல அந்த ஆபீஷியல்ஸ் மேல என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? ஏன்னா அவர் அடிக்கடி வந்திருக்காரு சொல்றீங்க, மல்டிபிள் வீடியோஸ் வந்திருக்குது. ஆனா இது வந்துட்டு வெறும் பாஸ்ட் கமிட்டி போல நீங்க கேள்வி கேட்பதன் மூலம் வாக்குமூலமான ஒரு செய்தி நீங்க பதிவு செய்யக்கூடாது. நான் இதை விட்டு விலகவில்லை, மீண்டும் சொல்கிறேன். அடிக்கடி வந்து போற செய்தி நான் பதிவு செய்யவில்லை. அவர் எப்படி வந்து போகிறார் என்பதற்கு பழக்கப்பட்ட ரீதியில் வருகிறார் என்பதற்கான செய்தி தான். அதுதான் சொல்ல வர இல்ல பிரதர். அதாவது நீங்கள் ஒரு செய்தியை சொல்லி கேள்வி கேட்கும் பொழுது என் மீது ஒரு கருத்தை சொல்லிவிட்டு கேள்வி பதில் அதுதான் சொல்ல வர. அதான் சொல்ல வரேன் பிரதர். நாங்கள் இந்த போஸ்ட் கமிட்டியை காரணம் காட்டி நழுவவில்லை. தகவல் வந்திருந்தால் நாங்களே விசாரித்திருப்போம். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுப்பது முழு ஒத்துழைப்பு தருகிறோம். குற்றவாளி கண்டுபிடிப்பதற்கும் தண்டனை பெற்று வருவதற்கும் நாங்கள் முழு முயற்சி எடுக்கிறோம். இந்த நிலையில் நிச்சயமாக உண்டு. இன்னும் கூடுதலான பாதுகாப்பையும் நீங்கள் ஒரு 10 தினங்களில் அறியக்கூடிய வகையில் உருவாக்கி தரும். இல்லை இல்லை நீங்க சொல்றது பிரதர், ஒரு நபரை பார்க்க 10 நபர்கள் வரும்போது கூட நீங்க சொல்றது புரியுது. ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் போது எந்த சூழலில் அது எடுக்கப்பட்டது வந்திருக்கிறது என்பதால் நாங்கள் விசாரிக்க வேண்டுமானால், ஆனால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் என்பது ஏற்புடையதல்ல. இது பல்கலைக்கழக வார்த்தை பேசுவது பல்கலைக்கழக வாரமே பேசும். இது அரசியல் சார்ந்த கருத்துக்களாக இருந்தால் அது பரவசமாய் விட்டு உள்ளிட்ட பணிகளை அவுட் சோர்ஸ் கொடுத்ததா இந்த செக்யூரிட்டி லேப்ஸ்க்கு காரணம் இல்ல. அவுட் சோர்ஸ் என்பது ஆங்காங்கு அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்வதற்கு அது இங்கு இருக்கக்கூடிய அகாடமி அவங்களுக்குரிய சிண்டிகேட் செனட் முடிவெடுத்து செய்யக்கூடியது. அவர்களுக்கு உரிய
அடையாள அட்டை வழங்கப்பட்டு அவர்கள் கண்காணிப்பு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தான். எந்த பணி பண்ண மாட்டோம் சார், நீங்க விசாரணையும் பொருட்டு வாங்க சார், அது அடுத்த கட்டம் சார். அவுட் சோர்சிங் பண்ண மாட்டோம் என்பது நிரந்தர பணியாளர்கள் நியமிக்கும் வரை இருக்கிற பணியை நிவர்த்தி செய்ய குறுகிய கால ஒப்பந்தம் வழங்கப்படுவது என்பது எல்லா துறையிலும் எல்லா நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய நிகழ்வு. எனவே அந்த வகையில் அதை பார்த்துக் கொள்ளலாம். மற்ற பல்கலைக்கழகத்தினுடைய நிலை என்ன? அங்க சிசிடிவி, அண்ணா பல்கலைக்கழகத்தை முன்னுதாரணம் வைத்துக் கொண்ட எல்லா பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் பொறியியல் கல்லூரிகளிலும் தக்க நடவடிக்கை மேற்கொள்வதற்கு உரிய முயற்சியை நாங்கள் முழுமையாக எடுத்திருக்கிறோம். ஜனவரி இறுதிக்குள் அனைத்து நிவர்த்தி செய்யப்பட்டது என்ற செய்தியும் பத்திரிகையாளர்கள் சொல்லுவேன். மற்ற பணிகளும் இருக்கிற தொடர்களில் ஆய்வுக்குரியபடிதான் இந்த மாணவி சம்பந்தப்பட்ட பணிக்காலம் மீண்டும் உட்கார்ந்து பேசுவதற்கான வாய்ப்பு. நன்றி, வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் எடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள் என்ன, தற்போது விசாரணை எந்த நிலவரத்தில் இருக்கிறது என்ற பல்வேறு செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பதில்களை தந்திருக்கிறார். இந்த சம்பவம் யாரும் எதிர்பாராத நிகழ்வு எனவும், மேலும் விடுதிக்கு வரக்கூடிய நேரங்கு குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் எனவும், குற்றவாளியின் மனைவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வருகிறார் என்பது போன்ற பல்வேறு தகவல்களையும் அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பதில்களை தந்திருக்கிறார். மாணவி பாலியல் வன்கொடுமையானது எதிர்பாராத நிகழ்வு எனவும், மேலும் குறுகிய நேரத்தில் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும், மாணவர்கள் விடுதிக்கு எந்த நேரத்திற்குள் வர வேண்டும் என்பது தொடர்பாக விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். அவர் பேசிய காட்சிகளை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த துரதிருஷ்டமான, யாரும் எதிர்பாராத ஒரு அசம்பாவிதம் மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் குறிப்பாக அரசின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. மாணவர்கள் நலனில் தமிழக அரசு, குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் எந்த அளவிற்கு அக்கறையோடும் மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்காகவும் கடந்த 3.5 ஆண்டுகளில் அரும்பணியாற்றி வருகிறார். அதற்கான திட்டங்களை உருவாக்கி வருகிறார் என்பது மாணவர் உலகமும் கல்வியாளர்களும் நன்றாக அறிவார்கள். குறிப்பாக பத்திரிகையாளர்களை நீங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்முறைக்கு உள்ளாடப்பட்ட விவகாரம் தொடர்பாக எடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள் என்ன, விசாரணை நிலவரம் என்ன, மேலும் மாணவி புகார் கொடுத்த குறுகிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும், மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் விரிவான பதில்களை செய்தியாளர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம்.